Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். இந்த மே மாதத்துக்கான ப்ரிடிக்ஷன் இது, ஓகேவா? இதில் 2 பைல் வைக்கிறேன். ஸ்க்ரீனில் வந்து 2 பட்டர்ஃப்ளை தெரியும். அந்த பட்டர்ஃப்ளை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? 2 நிமிஷம் கண்களை மூடி ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு எந்த பட்டர்ஃப்ளை உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓகேவா? இது வந்து சாமுவேல் ஏஞ்சலோட பிளெஸ்ஸிங்ஸில் எடுக்கிறேன். கமெண்ட்டில் வந்து அவருக்கு தேங்க் பண்ணிவிட்டு வாங்க. அவரோட நம்பர் 444555. இந்த நம்பர் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறீங்கன்னாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் தேங்க் பண்ணுங்கள், சரியா? மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க. லைக் ஏன் கொடுக்க சொல்கிறேங்கிறது ரெகுலர் வியூவருக்கு தெரியும். நியூ வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. சில பேரோட பிளாக்கேஜஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடுக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். சேனலில் நீங்கள் ஸ்ட்ராங்காக உங்களோட எனர்ஜியை பதிவிடும்போது உங்களுக்கான ப்ரிடிக்ஷன் கண்டிப்பாக வரும், ஓகேவா? அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி அமையப்போகிறது, உங்களோட லவ் பாண்டிங் நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்க, உங்களுக்கு வந்து சாமுவேல் ஏஞ்சல் என்ன பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துட்ருக்காரு, என்ன கைடன்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். இது வந்து லவர் ஆர்க்கல் கார்ட்லேருந்து எடுக்கிறவங்களுக்கு. என்ன பிளெஸ்ஸிங்ஸ் 2 கார்டாக வருது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் நம்பர் 1 சூஸ் பண்ண செல்லங்கள், உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப், அதாவது நீங்கள் மேரேஜ் லைஃப்பில் இருக்கலாம், இல்லைனா லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். பிஃபோர் மேரேஜ்க்கு முன்னாடி இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் லவ் லைஃப்பில் இருக்கீங்க. உங்கள் பர்சன் கூட இப்போ நீங்கள் அலைவாக 2 பேரும் பேச்சுவார்த்தையில் இல்லை, கொஞ்சம் வாய்க்கா வரப்பு தகராறில் தான் இருக்கீங்க. ஆமாம் தானே? கொஞ்ச நாளாக பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து சுத்தமாக நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் மாதிரி கூட இருக்கலாம், ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து சின்ன சின்ன அந்த வாய்க்கா வரப்பு தகராறு, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் 2 பேரும் வந்து கொஞ்சம் மனதால் வந்து டிஸ்டன்ஸாக தான் இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து ஃபிசிக்கலாக ஒரே வீட்டில் இருந்தால் கூட மனதால் டிஸ்டன்ஸில் இருப்பீங்க. ஒரு சிலர் பிரிஞ்சே இருப்பீங்க. அவர் ஒரு திசையிலையும் நீங்கள் ஒரு திசையிலுமா இருப்பீங்க, கரெக்டாக? ஆனால் உங்களுக்குள்ள ஒரு லவ் பாண்டிங் இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்புங்க அதை. உங்களோட நினைப்பு அவருக்கு இருக்கா இல்லையாங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது உங்களுக்கு. ஆனால் நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக கனெக்டட் ஆகிருக்கீங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க, எதுவும் வந்து மிஸ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஃபர்ஸ்ட் கார்டில், ஓகேவா? தெரியுதா? அண்டு செகண்ட், ஒரு சிலர் வந்து ஒரு விஷயம் நடந்துருக்குது உங்களோட ரிலேஷன்ஷிப்பில், ஏதோ ஒரு அந்த சின்ன சின்ன சண்டைகள் ஏதோ நடந்திருக்குது. அது வந்து என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப யோசிக்கிறீங்க. அவங்க மேலே ப்ளேம் பண்ணலாமா, யார் மேலே மிஸ்டேக் இது? நீங்கள் கொஞ்சம் அமைதியாக யோசித்து பார்த்தீங்கன்னா அது யார் மேலே மிஸ்டேக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். எக்ஸாமின் வாட் இஸ் காசிங் யூ டு ஃபீல் திஸ் வே. லுக் இன்சைட் யுவர் செல்ஃப். உங்களுக்குள்ளே அது தேடினீங்கன்னா அதுக்கான விடை கிடச்சிரும். அக்செப்டன்ஸ் இஸ் த கீ. அடுத்த கார்டில் பாருங்கள், அக்செப்டன்ஸ் இஸ் த கீ டு இன்னர் பீஸ். கண்டிப்பாக இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை நினச்சி ரொம்ப வந்து அமைதி இல்லாமல் இருக்கீங்க. ரொம்ப மென்டல் டிப்ரெஷன், மோஸ்ட் ஆஃப் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கலாம் மேபி. அதனால் அந்த பர்சனை பற்றின ஒரு தாட் உங்களுக்கு ஓடிட்டுருக்குது. அவங்கள பற்றி ப்ளஸ்ஸு போனாலும் சரி, மைனஸ் போனாலும் சரி, ஆனால் நீங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக இல்லை. ஸோ ஒரு அக்செப்டன்ஸ் இல்லை. நடந்த விஷயங்களை நினச்சி ஒரு பெரிய வருத்தம் உங்களை வந்து வாட்டி எடுக்குது. we must accept things as they are. There is no point to trying to change that which is beyond our control.
எதையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணி ட்ரை அதாவது மாற்றிடணும், சேஞ்ச் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சி ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. எந்த ரிலேஷன்ஷிப்பையும் அந்த மாதிரி சேஞ்ச் எல்லாம் பண்ண முடியாது. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கானது அது அப்படின்னா கண்டிப்பாக யூனிவர்ஸ் வந்து அதுக்கான வழிகளை திறப்பாங்க. யார் மூலமாச்சும் அந்த வார்த்தையை கொடுப்பாங்க. அது இப்படி போயிட்டு நீங்கள் வந்து ப்ரப்போஸ் பண்ணுங்கள், இப்படி போயிட்டு செய்யுங்க, இப்படி அப்ரோச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து என்னென்னா உங்கள் கண்ட்ரோலுக்கு மீறி இருக்கிற விஷயத்தெல்லாம் வந்து கடவுள்கிட்ட தான் விடணும். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு பொம்மை தான், ஓகேவா? உங்களுக்கு மீறி ஒரு சக்தி இருக்குது, அதுதான் நம்மளை வந்து எல்லாருமே வழிநடத்துது. அதை நம்புறீங்களா இல்லையா? ஸோ ஒரு அன்புங்கிறது வந்து ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கிறது கிடையாது கைஸ். விட்டு கொடுக்கறது, ஃப்ரீடம் கொடுக்கறது, இதுதான் உண்மையான ரிலேஷன்ஷிப். ஒரு ரிலேஷன்ஷிப் நம்மக்கிட்ட வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக பவுண்டிங் ஆகுது அப்படின்னா அதுக்கு நம்மக்கிட்ட வந்து என்னென்னா எமோஷ்னலாக அவங்க வந்து நம்மக்கிட்ட ஃப்ரீயாக இருக்கணும். என் பர்சன் என்னை ரொம்ப பிலீவ் பண்ணுவாங்கப்பா, அவங்க அன்பானவங்க, அதாவது ஒரு சிலர் உங்களுக்கே தெரியும் இந்த பர்சன் வந்து நம்மக்கிட்ட உண்மையாக இருக்காங்களா ஃபேக்காக இருக்காங்களா அப்படிங்கிறது உங்களோட உள்ளுணர்வு சொல்லும். ஒரு சிலர் வந்து நீங்கள் ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பீங்க, உங்களுக்கு தெரியும் நம்ம இன்னசென்ட்டை நம்ம வந்து அவங்களுக்காக நம்ம எல்லா விதத்திலும் விட்டு கொடுக்குறோம், நம்ம வந்து எல்லா நேரத்திலும் நம்ம தான் விட்டு கொடுத்துட்ருக்கோம். ஆனால் அவங்க நம்மளை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் உங்களால் அது அமைதியாக இருந்து யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆனால் இங்கே நீங்கள் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த நபரை வந்து ஏதோ மாற்றணும், செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. மாற்றி நம்மளோட இதுக்குள்ளே கொண்டு வந்துடணும், அது மாதிரி முயற்சி பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது, உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஏதோ ஒரு பதட்டமான ஒரு சுச்சுவேஷன் போகுது அப்படின்னா ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்களேன். டிவைன் பாத்தில் தான் உங்களுக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லை, உங்கள் கர்மாவே சரி பண்ண முடியும்னு சொல்கிறேன். அப்புறம் என்ன கவலை? யாருக்கு எத்தனை பேருக்கு அது பிரார்த்தம் இருக்கோ அவங்கெல்லாம் நீங்கள் வந்து புத்திசாலி பிள்ளைங்களாக முடிச்சுக்குவீங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் அடி வாங்கினீங்கன்னா உங்களால் எல்லா இடத்துலையுமே வந்து அந்த ஃபெயிலியர் அதுக்கான அந்த இது தெரியும், ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. ஏன்னா உங்களோட பிஸ்னஸாக இருக்கலாம், உங்களோட ஜாப் கேரியர், இல்லைனா உங்களோட ரிலேஷன்ஷிப், அதாவது உங்களோட பேரண்ட்ஸ், உங்களோட பிள்ளைகளோட இந்த எனர்ஜி வந்து உங்களோட அந்த ஒரு இடத்துல நீங்கள் வந்து லீக் ஆகுது. அந்த உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி என்ன ஆகுதுன்னா வீக் ஆகிடுச்சின்னா அது வந்து எல்லா இடத்தையுமே பாதிக்குது. ஸோ உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் அது உங்களுக்கே தெரியாது, எல்லாரையுமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு எதுலேயுமே ஃபோக்கஸிங் இருக்காது கைஸ். கண்டிப்பாக ஹீலிங் எடுத்துக்கோங்க, ஹீலிங் தேவைப்படுது. ஹார்ட் சக்கரா ரொம்ப வீக், ஹார்ட் சக்கரா அண்ட் தேர்ட் ஐ சக்கரா ரொம்ப வீக். இன்ட்யூஷன் பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் இந்த கார்டு வந்திருக்கு நடுவில். லுக் இன்சைட் யுவர் செல்ஃப். ஒரு சிலர் வந்து கொஞ்சம் வந்து இடைவெளி இருந்தால் நல்லது, இப்போதைக்கு வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஒரு சிலருக்கு சொல்கிறார் இடைவெளி இருக்கணும், அந்த இடைவெளி வந்து ஒன்றும் ஆகிடாது, நீங்கள் கவலைப்படாதீங்க, நத்திங் இஸ் மிஸ்ஸிங். கொஞ்சம் வந்து இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பை வந்து நெக்ஸ்ட் லெவல் மாறத்துக்கு கொஞ்சம் கேப் கொடுத்தீங்கன்னா அவங்க ஹீல் ஆவாங்க, நீங்களும் ஹீல் ஆவீங்க. அந்த இது வந்து அந்த மூமெண்ட் வந்து நல்லா இருக்கும், அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நல்லபடியாக நடக்கும். நீங்கள் எதையுமே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, நம்புங்க, ஓகேவா? இது ஒரு சிலருக்கு ப்ராசஸ் சொல்லிட்டாரு. சரி, தொடர்ந்து நம்ம வந்து டேரோட்டில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் இந்த மே மாதத்துக்கு என்ன பிளெஸ்ஸிங்ஸ் கைடன்ஸ் கொடுக்குறாரு, ஃபர்தராக என்ன கைடன்ஸ் கொடுக்குறாரு. ஆஹா, எஸ், பார்த்தீங்களா? நம்புங்க, டிவைன் வந்து அலைன் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படிங்கிறார். அந்த ஃபஸ்ட்டு கார்டில் என்ன சொன்னாங்களோ அதுதான், அது அழகாக வந்து டேரோட்டில் சொல்கிறாங்க. ஓ,
உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்க கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி ஃபெயிலியர் பார்த்துருக்குறீங்க. ஆமாம் தானே? உங்கள் பாஸ்ட் லைஃப்பில் கண்டிப்பாக லவ் ரிலேஷன்ஷிப் முன்னாடியே 2-3 ரிலேஷன்ஷிப்பு ஃபெயிலியர். நீங்கள் மேரேஜ் லைஃப்பில் இருந்தாலும் உங்களுக்கு பாஸ்ட் லைஃப் ஃபெயிலியராக இருந்திருக்கும். இது வந்து 2வது லைஃபாக இருக்கும். இல்லைனா லவ் லைஃப்பில் நீங்கள் ஃபெயிலியர் பார்த்துட்டு தான் மேரேஜ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போவும் இந்த மேரேஜ் லைஃப் சரியில்லாமல் கஷ்டப்படுறீங்க. ஒரு சிலர் ஃபஸ்ட்டு மேரேஜ் லைஃப் பிரேக் ஆகிட்டு அடுத்த ஒரு லைஃப், அந்த லைஃப்லேயும் இப்போ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன் தெரியுது. அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ என்ன விரும்புகிறீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும். நான் எந்த ரிலேஷன்ஷிப்புமே என்னால் நம்ப முடியல, என்னால் வந்து அவங்கள நம்பி இறங்க முடியல. அப்படி அவங்க வந்து அதுக்கு என்னென்னா அவங்கக்கிட்ட அந்த கேப்பபிலிட்டி இல்லை, அப்படி பயந்துக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப பயம் பதட்டம் அதிகமாகவே இருக்குது. இதுக்கு காரணம் வந்து ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸிங் கொடுத்து உங்களை பிரேக் பண்ண வைக்கிறது உங்களை சுற்றி இருக்கிற அந்த முக்கியமான ஏதோ ஒரு உறவுகள். அவங்க உங்களை வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு. நீங்கள் பண்ணுற அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் யார்கிட்டயாவது ஷேர் பண்ணுறீங்களா, அது இப்படி ஷேர் பண்ணும்போது அவங்க அதுக்கு அவங்க சொல்கிற கைடன்ஸ் எடுத்துக்கிறீங்க. எதுவுமே வந்து ஓனாக நீங்கள் வந்து முடிவு பண்ணி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறது கிடையாது. யார்கிட்டயாவது சஜஷன் கேட்குறது, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் அவங்க சொல்கிற அந்த முடிவுகளை ஏற்றுக்கிறது, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது, அப்புறம் வடை போச்சேன்னு சொல்லி கவலைப்படுறது. ஆமாம் தானே? ஸோ உங்களுக்கு கரண்ட்டில் அவர் என்ன, இந்த மாதம் வந்து கொஞ்சம் அவேராக இருங்க. நீங்கள் ஏதாவது முடிவு எடுத்திங்கன்னா அதில் கவனமாக இருங்க. பாஸ்டில் பண்ண அதே விஷயத்த பண்ணாதீங்க. ஓகேவா? இதுக்கு என்ன காரணம், இந்த ஃபெயிலியருக்கு என்ன காரணம்னு உங்களுக்குள்ளே தேடுங்க. சொன்னாரா இல்லையா? அந்த கார்டோட இது வந்து எவ்வளோ அழகாக வருது பாருங்க. எனக்கு ரெடி. லுக் இன்சைட் யுவர் செல்ஃப். அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத சரி பண்ணுங்கள். எமோஷ்னல் லாக்லேருந்து வெளில வாங்க. நீங்கள் விரும்புகிற அந்த வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். ஒரு சிலர் வந்து உங்களோட பர்சனுக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் இன்னர் அந்த இது இருக்குது. ஓகேவா? அது வந்து நீங்கள் வந்து ஒரு சிலர் செகண்ட் லைஃப்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். அப்படியும் ஒரு இன்ட்யூஷன் வருது எனக்கு இந்த கார்டு வழியாக பார்க்கும்போது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நமக்கு அந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு கூட நினைக்கலாம். சரியா? கண்டிப்பாக இருப்பாங்க. நீங்கள் வந்து எமோஷ்னல் லாக்லேருந்து வெளில வாங்க. உங்களை வந்து பேலன்சிங்காக வைங்க. நீங்கள் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னால் வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஃபோக்கஸிங் இருக்காது. ஃபோக்கஸிங் இல்லைன்னா உங்களால் கோல் அச்சீவ் பண்ண முடியாது. உங்கள் ஃப்யூச்சர் பிரைட்டாக இருக்குது. இந்த மே மாதம் நீங்கள் இதுக்கான ஸ்டெப்ஸை எடுக்கணும். உங்களோட ஏஞ்சல்ஸ் உங்கள் கூட துணையாக இருக்காங்க. சாமுவேல் ஏஞ்சலோட பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த ஏஞ்சலை ப்ரே பண்ணுறீங்களோ, மைக்கேல் ஏஞ்சல் ப்ரே பண்ணாலும் சரி, உங்களோட ஸ்பிரிட் கைட் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது உங்களோட மூதாதையர், உங்களோட குலதெய்வங்கள், அந்த மாதிரி நீங்கள் ப்ரே பண்ணுற அந்த காட்ஸோட அந்த இது உங்களுக்கு இருக்குது, பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது. நீங்கள் நினைக்கிற ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அது ரிலேஷன்ஷிப்பில் ஒரு முன்னேற்றம், ரீகன்சிலேஷன் கேட்குறீங்க அப்படின்னாலும் சரி, நியூ பிகினிங்ஸ்க்காக கேட்குறீங்க அப்படின்னாலும் நடக்கும். ஆனால் நீங்கள் வந்து உங்களை அப்டேட் பண்ணிக்கணும். ஒரு சிலர் வந்து அக்செப்டன்ஸ் இல்லை, அந்த பாஸ்ட் விஷயத்தில் வந்து அக்செப்டன்ஸே கிடையாது. உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். அந்த கார்டு அதுதான் சொன்னார், இங்கேயே சொல்லிட்டார் அந்த விஷயம், 3 கார்டுலேயே சொல்லிட்டார். என்ன நடந்ததோ அந்த விஷயங்கள் வந்து உங்களால் ஏற்றுக்க முடியல. உங்களோட இன்னர் பீஸ் வந்து அக்செப்டன்ஸ் இருந்ததுன்னா, இந்த 3வது கார்டில் சொன்னாங்க பார்த்தீங்களா, எப்படி ரிலேட்டட் ஆகுது. அக்செப்டன்ஸ் இஸ் த கீ டு இன்னர் பீஸ். இது ஒரு வாரத்திலே முடிஞ்சு போச்சு. சொல்லு, நீ வந்து இப்போ நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும் அதை யோசி. இந்த மாதம் நீ வந்து அதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இல்லைன்னா இப்படியே தான் காலம் ஃபுல்லாக நினச்சிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் ஒரு சிலர் வந்து நிறைய முயற்சி பண்ணுறீங்க, சக்ஸஸ் பார்த்தீங்களா, என்ன இப்படி மேனிஃபெஸ்டேஷன் பண்ண சொன்னாங்க, அப்படி மேனிஃபெஸ்டேஷன் பண்ண சொன்னாங்க, ஆனால் எதுவுமே பலித்தமாக மாட்டேங்குது. டிவைன் கிட்ட விடுங்க. டிவைன் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு காலதாமதம் ஆயிடுச்சு, உங்களுக்கு கிடைக்கலன்னா அதுக்கு ரீசன் அவங்ககிட்டேருந்து வருதா, அவங்கக்கிட்ட நீங்கள் போய் பேச முடியுமா, உங்களுக்கு ரிப்ளை கிடைக்குமா, இல்லை போன டைம் வந்து திரும்ப வருமா, எனர்ஜி வருமா, எதுவும் வராது. அச்சோ வடை போச்சே அப்படி சொல்லிட்டு தான் உட்காந்துருப்பீங்க.
என்ன வடை போன பிறகு வடை போச்சுன்னு வடிவேல் கதையாக காமெடியாக போயிடும். அப்புறம் பார்த்தா நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண பர்சன் இன்னொரு பர்சன் கூட ஜாலியாக கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கேள்விப்படுவீங்க அது யார் மூலயமா நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணால் அவங்க வந்து மேரேஜ் பண்ணிட்டு போகிறாங்க. அதுதான் நடக்கும். இந்த மாதிரி ஒரு காமெடி. இப்போது எதையுமே ஒரு ப்ராப்பரான ஒரு குரூக்கிட்ட நீங்கள் வந்து லைஃப் கோச் அப்படிங்கிறத அந்த விஷயத்தை நான் ஏன் இங்கே கொண்டு வந்தேன்னா, ஸ்பிரிச்சுவலில் உங்களை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியான லைஃப் ஸ்ட்ரகிளில் இருந்தும் இது ஒரு கார்மா பேஸ்ட். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் வருது. இதுக்கு ஆஸ்ட்ரோவில் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ராகுவோட அந்த இது போயிட்டுருக்கு, அவரோட பவர் அவரோட எனர்ஜி வந்து இப்போ உலகம் வந்து ஃபேஸ் பண்ணுது. அதனால் ராகு வந்து இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அந்த அந்தர்பல்ட்டி இந்த மாதிரியெல்லாம் ஆகிறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலி அது நீங்கள் லோயர் எனர்ஜி பீப்புளாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் தலைவிதி அப்படி தான் இருக்கும். நீங்கள் அதிலேருந்து வெளில வரணும்னு நினச்சிங்கன்னா உங்களை ஹையர் செல்ஃபாக மாற்றணும். அதுதான் ஒரே வழி. குருமார்களை தான் பிடிக்கணும் நீங்கள். இங்கே வந்து டிவைன் பாத் சேனல் இஸ் நாட் அ நார்மல் டாரூட். ஓகேவா? ஸ்பிரிச்சுவல் லைனில் உங்களை வந்து என்னென்னா நெக்ஸ்ட் லெவல் உங்கள் கர்மாவை உங்கள் தலைவிதியை மாற்றிக்கிட்டு நீங்கள் ஆஸ்ட்ரோவை கட்டிக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா காலம் ஃபுல்லாக அழுதுகிட்டே இருக்க தான் இருக்கணும். காலம் ஃபுல்லாக நீங்கள் இங்கே ஒரு ரீடிங் பார்ப்பீங்க, அங்கே ஒரு ரீடிங் பார்ப்பீங்க. அப்படியே சுவாரஸ்யமாக உங்களோட ஸ்டோரியை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சுவாரஸ்யமாக ஒவ்வொரு கார்டு வழியாக இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ஸ்டோரி சொல்லிகிட்டு இருக்கணும். அதை ஜாலியாக கேட்டுன்னு இருங்க. அவ்வளோதான். இதுக்கு ரெமெடி வேணும்னு நினச்சிங்கன்னா ஆக்ஷன் எடுங்க. உங்களை ஹீல் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட தான் வந்து ஹீல் பண்ணிக்கணும் இல்லை. யாராவது ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் யாராவது நல்லா ஸ்பிரிச்சுவல் லைனில் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க அவங்கக்கிட்ட போனால் எல்லாம் சரியாகிடும், சரி பண்ணிட்டுருவாங்க அப்படின்னா போய் பண்ணிக்கோங்க. தாராளமாக போய் பண்ணிக்கோங்க. ஆனால் அங்கே வந்து ஏதாவது லேக்கில் மாட்டினீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக்க முடியாது. டிவைன் பாத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து கிளியர் பண்ணி கொடுப்பேன். இன்கேஸ் உங்களுக்கு யாரும் அந்த மாதிரி தெரிலனா வந்து கற்றுக்கோங்க. லைஃப் கோச்சிங் கிளாஸ் தான் இதுக்கு ரெமெடி. அதுதான் உங்களோட கர்மா, இந்த ராகு கேது இதெல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கும். ஓகேவா? இல்லைனா நீங்கள் காலம் ஃபுல்லாக இந்த மாதிரி ஆஸ்ட்ரோ பின்னாடியும் ஆஸ்ட்ரோ பார்க்குறவங்க அவங்க தான் வந்து வளர்ந்துட்டுருப்பாங்க. நீங்கள் அப்படியே தான் இருப்பீங்க. உங்களை அப்டேட் பண்ணிக்கணும். நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிறது கிடையாது. எப்படின்னா அந்த ஃபேமிலிக்காகவும் சரி அந்த பர்சனுக்காகவும் ரொம்ப இறங்கி ஒர்க் பண்ணுவீங்க. ஆனால் அவங்க மதிக்கவே மாட்டாங்க உங்களை. இது ஒரு சிலர் ஃபேமிலி மெம்பர்ஸ். இப்போ நீங்கள் மேரேஜ் லைஃப்பில் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, ஒரு சிலர் லவ் லைஃப்பில் இருந்தால் கூட அந்த பர்சன் உங்களை அந்தளவுக்கு சட்டையே பண்ணல அப்படின்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் மட்டும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறீங்க? எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? அந்த ஆரா உங்களுக்கு மேட்ச் ஆகலை. அது வந்து கர்மா பேஸ்டாக அது உங்களுக்கு கார்மிக்காக இருந்தால் தொலையிட்டோம் போ அப்படி விட்டுடுங்க. அது பின்னாடி வந்து நீங்கள் பிடிச்சி இழுக்கிறீங்க. இது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். இது நான் சொல்கிற சுச்சுவேஷனில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு ரெசனேட் ஆகுதுன்னா டக்குன்னு எடுத்துக்கோங்க. ரெசனேட் ஆகாதவங்க ஃபோர்ஸ் பண்ணி எடுக்காதீங்க. இது மற்றவங்களுக்கு வந்த ஒரு மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதுக்கான அந்த கைடன்ஸ் வர்றதை நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரைவேட் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. அது வாட்ஸ்அப் நம்பர். கால் எடுக்கப்படாது. கால் பண்ணால் எடுக்க முடியாது. சரியா? ஏன்னா எனி டைம் கால் அட்டன் பண்ணுற மாதிரி இல்லை. நீங்கள் வந்து எனி டைம் ஒரு வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் டக்குன்னு போட்டுட்டு உங்களுக்கு நீங்கள் என்கொயரி அனுப்பிச்சிடலாம். நான் ரிப்ளை பண்ணுவேன். என் ஒர்க்கை வந்து நான் கொஞ்சம் ஷெட்யூல் பண்ணிவிட்டு அங்கே வாட்ஸ்அப் வந்தோடனே நான் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிடுவேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? உங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க கைஸ். நீங்கள் நிறைய எஃபெக்ட் பண்ணிட்டீங்க, நிறைய முயற்சி பண்ணி வச்சுருக்கிறீங்க அந்த பர்சனுக்காக. இன்னமும் வந்து அவர்கிட்ட கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நடந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கோ, அப்போ தான் உனக்குள்ளே ஒரு பீஸ்ஃபுல்னஸ் வரும். உன்னோட மனதை வந்து அமைதிப்படுத்திக்கோ, அப்போ தான் அடுத்தது உனக்கு என்னென்னு புரியும். எதையும் நீ மாற்ற முடியாது. உன் கையை மீறி இருக்கிற விஷயத்த வந்து நீ வந்து டிவைன் கிட்ட தான் விடணும். நீங்கள் எதையும் சேஞ்ச் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த மே மாதம் வந்து நிறையா ஒரு நல்ல குட் திங்ஸ்லாம், அதாவது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல வரன்லாம் வரப்போகுது. நீங்கள் சில பேர் வந்து இதுக்காக முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு ஒரு நியூ லைஃப் பார்ட்னர், ஒரு ப்ரொடெக்ஷன். அதாவது நீங்கள் பைல்வன் பார்க்குறவங்க முருகர் பக்தர், கருப்பசாமி இந்த மாதிரி பவர்ஃபுல் காடு
அப்புறம் மைக்கேல் ஏஞ்சல் டிவோட்டிஸ் அந்த மாதிரிலாம் இருப்பீங்க. உங்களுக்கான சில விஷயங்கள்லாம் வந்து இந்த மாதிரி கொடுக்குறாரு டிவைன் அப்படின்னா அது சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதி காக்கவும், கொஞ்சம் சீக்ரெட்டாக வச்சுருங்க. நீங்கள் சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணாமல் யார்கிட்டயோ போய் டொப்பு டொப்புன்னு கொட்டிட்டு தீர்த்துட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஷார்ப்பாக பின்னாடி ஒரு வச்சுருவாங்க. அது உங்களையே கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவாங்க. அந்த மாதிரி இருக்கும் சம்திங் நடக்குது. அதனால் பி கேர்ஃபுல். யார்கிட்டையும் சொல்லாதீங்க. நீங்கள் எடுக்க போகிற இந்த முயற்சி இந்த மாதம் கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும். ஆனால் கொஞ்சம் சீக்ரெட்டாக வச்சுருங்க. நீங்கள் கூட கொஞ்சம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருப்பீங்க. நிறையா விர்ச்சுவல்ஸ்லாம் பண்ணி ட்ரை பண்ணியாச்சு நீங்கள். ஆனாலும் எதுவும் நடக்கலைன்றது ஒரு வருத்தம் இருக்குது உங்களுக்கு. இது ஒரு சிலருக்கு. ஓகே, ஒரு சிலருக்கு நான் சொன்ன மாதிரி நியூ ப்ரப்போசல் இருக்குது. கண்டிப்பாக இந்த சைக்கிள் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்கிளாக இருக்கீங்க ஒரு சிலர், நீங்கள் ஒரு சிங்கிள் கிட் வச்சுருக்கலாம் நீங்கள். ஓகேவா? சரி, இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சாமுவேல் ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள். கிராட்டிடியூட் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மே மாதம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்குது. அதுலேருந்து எப்படி உங்களை வந்து நீங்கள் ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லிட்டாரு. ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது பர்சனல் ரீடிங் இல்லைனா பிரசன்ன ஜோதிடம் வேணும்னாலும், ஒரு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தர்ற அந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? கால் பண்ணிங்கன்னா எடுக்க மாட்டோம், வருத்தப்படாதீங்க செல்லங்களே. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி அமைய போகிறது, உங்களோட லவ் பாண்டிங் எப்படி போக போகிறது, எப்படி கொண்டு போகிறீங்க, என்ன சிச்சுவேஷனில் இருக்கீங்க, சாமுவேல் ஏஞ்சல் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாரு, பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு பார்க்கலாம். பைல் 2 சூஸ் பண்ண செல்லங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறீங்கப்பா? ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் எவ்வளோ அழகாக கைடன்ஸ் கொடுக்குறாரு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து பிரேக்கில் தான் இருக்கிறீங்க. நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். 100%. இப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப நீங்கள் வந்து இந்த பாஸ்ட்டு இப்போ கரண்ட்டில் இல்லைனா பாஸ்ட்டில் நடந்துகிட்ருக்குது உங்கள் லைஃப்பில். இந்த ரிலேஷன்ஷிப் அவ்வளோ நல்லா இல்லை. எஸ், நாட் ஒர்த்து. இதுக்கு நிறைய டைம் கொடுத்துட்டீங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து டைமை உங்களை ஹீல் பண்ணுறதுல டைம்ஸ் கொடுங்க அப்படின்ட்டார். ஓகேவா? செகண்ட் கார்டில் அதுதான். ஃபஸ்ட் கார்டில் ஒன்லி டைம் வில் டெல். நீங்கள் ஏதோ ஒரு கேள்வி வைக்கிறீங்க, இது என்ன, எப்போ சரியாகும், எப்போ இந்த நிலைமை மாறும், எப்போ என் லைஃப் ஒரு முன்னேற்றத்துக்கு வரும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஒன்லி த டைம் வில் டெல். இப்போ வந்து ஒன்றை நீ ஹீல் பண்ணிக்கோன்ட்டார். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ரைட் நவ் ஸ்டெப் பேக், டேக் எ ஸ்டெப் பேக் அண்ட் ஸ்பெண்ட் சம் டைம் அலோன். கொஞ்சம் தனிமை வேண்டும். இப்போ நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாரும் உங்களை நல்லா குழப்பி விட்றாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் தனியாக இருந்து யோசிங்க. உங்களோட ஃபோக்கஸிங்கை வந்து வேறு எதுலையாவது கான்சன்ட்ரேஷன் கொடுங்க. ஃபோக்கஸிங் ஃபுல்லாக அங்கே போயிட்டுருக்குது. நான் சொல்கிறது தான், நான் பாருங்கள், எனக்கு இன்ட்யூஷனில் வர்றது அப்படியே கார்டில் வருது. கார்டில் வர இது விஷயம் எனக்கு இன்ட்யூஷனில் வருது. எப்படி இன்டர்லிங்க் பார்த்தீங்களா? ஃபோக்கஸிங் எங்கே போதோ அங்கே எனர்ஜி போகும். உங்களோட எனர்ஜியை வந்து அந்த பாஸ்ட் லைஃப் பர்சன் இல்லை கரண்ட்டில் இருக்க பர்சன் உங்களோட சரியில்லை, அவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் அதை வந்து சரி ரொம்ப முயற்சி பண்ணி உங்களோட எனர்ஜி வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால் ஃபோக்கஸிங்கே வேறு எதுலையாவது மாற்றுங்க, பாசிட்டிவான விஷயத்தெல்லாம் மாற்றுங்க. இப்போது நீங்கள் வந்து உங்களை ஹீல் பண்ணிக்கிறதுக்கான நவ் இஸ் த டைம் டு கிவ் டு யுவர் செல்ஃப். தெரியுதா? Imagine all unwanted thoughts dissolving into light, creating room for new opportunities and possibilities for your life. இது என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கிராட்டிடியூட் பண்ணுவீங்களாம். இந்த நெகட்டிவான விஷயங்களை அப்படியே பாசிட்டிவாக மாற்றுங்க பார்க்கலாம். இந்த தோசையை இப்படியே போட்டு சுட்டுட்டு இருக்காதீங்க. தோசையை கொஞ்சம் திருப்பி போடுங்க. ஏன்னா தோசை ஒரே மாதிரி சுட்டு போர் அடிக்குது. தோசையை வேறு மாதிரி சுடுங்க. அது என்ன சொல்கிறேன்னா,
நெகட்டிவான தாட் வரும்போது அது பாசிட்டிவான தாட்டாக மாற்று. அதை ஒரு டிவைன் லைட்டாக மாற்றி விட்ரு. கிரியேட் ரூம். தட் மீன்ஸ் ஒரு நல்ல விஷயமா ஏதாவது ஒரு நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான லைஃப் அமைஞ்சிச்சு, என்னோடய லவ்வர் என்னோட இப்போ நீங்கள் லவ்வராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு ஒரு நல்ல லவ் பார்ட்னர் கிடச்சிட்டாரு, எங்களோட லவ் பாண்டிங் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. அது மாதிரி நீங்கள் ஒரு மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறீங்க, மேரேஜ் ஆகணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி எனக்கு ஒரு நல்ல என்னோடய லைஃப் பார்ட்னர் கிடச்சிட்டாரு, இந்த மேரேஜ் லைஃப் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு சொல்லுங்கள். அப்படி பாசிட்டிவாக பேச ஆரம்பிங்க. ஏன்னா அவ்வளோ நெகட்டிவாக இருக்கிறீங்க. ஓகே, ஃபர்தராக வந்து டேரூட்டில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். எவ்வளோ அழகாக கைடன்ஸ் கொடுத்துட்டார் பார்த்தீங்களா. சரண்டர். ஏதாவது அட்வைஸ் பண்ணால் கோவம் வருது இல்லை, ரொம்ப கோவம் வருது உங்களுக்கு. ஆமாம் தானே, பார்த்தியா நான் சஃபல் பண்ணியிருந்தேன், தூக்கி அப்படியே வருது பாருங்கள் இந்த கார்டு. எப்படி சரண்டர் வேணும் தங்கங்களே, சரண்டர் வேணும். ரொம்ப ஈகோ. இந்த காலத்து பிள்ளைங்க, பெரியவங்களும் அப்படி தான் இருக்காங்க, சின்ன பசங்களும் டீனேஜ் கேர்ள்ஸும் அப்படி தான் இருக்கீங்க, பாய்ஸும் அப்படி தான் இருக்கீங்க. ஏன்னா உங்களை சொல்லி தப்பு கிடையாது செல்லங்களே. நீங்கள் படிக்கிற கல்வி சிஸ்டம் அப்படி, எஜுகேஷன் சிஸ்டம் அப்படி. இங்கே வந்து வாழ்வியலை சொல்லித்தர கல்வியை வந்து நம்ம சப்ஜெக்டாக கொண்டு வந்திருந்திங்கன்னா ஒரு உறவை எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணும், எப்படி வந்து ஜுனூனாக இருக்கணும், எப்படி பார்த்துக்கணும் லைஃப்பை அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஆனால் எங்கே உங்களை தான் ரோபோட்டிக், எது மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயம் பின்னாடி ஓட விட்றதுக்கு உங்களுக்கு அந்த எழுத படிக்கிறதுக்கே உங்களுக்கு பல வருஷங்களை கொடுக்குறாங்க. ஒரு மாதம் 2 மாதம் போதும் ஒரு இங்கிலீஷ் நாலேஜை கற்றுக்கிறதுக்கும் ஒரு மேக்ஸ் போட்டு பார்க்குறதுக்கும். ஓட விட்றாங்க உங்களை. என்ன பண்ணுறது, இந்த மாதிரி எஜுகேஷன் சிஸ்டமில் படிச்சுட்டு இருந்தால் இப்படி தான் இருக்கும். சரண்டர் வேணும் கண்ணுங்களா செல்லங்களே. இந்த பைல் 2 சூஸ் பண்ண செல்லங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்க அதிகமாக தெரியுது. உங்கள் குடும்பத்தில் இப்போ கணவன் மனைவியாக இருக்கிறீங்க, இப்போ மெயில் பார்க்குறீங்க உங்கள் ஃபீமேல் கூட, இல்லை ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா மெயில் கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அந்த உறவு ஒர்த்து இல்லை. இது ஆல்ரெடி செகண்ட் லைஃபாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஆமாம் தானே, கமெண்டில் பதிவிடுங்க. இப்போது இந்த மாதமும் இந்த மே மாதம் ஃபுல்லாகவும் இதே மாதிரி தான் ஒரு தாட்டை ஓட்டிக்கிட்டு உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறீங்க. அவரை நினச்சி அவர் உங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பாண்டிங் கொடுக்கல. நீங்கள் நினச்சிருப்பீங்க அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணுவார், எல்லா விதத்திலும் நம்மளை டேக் கேர் பண்ணுவார், அப்படிலாம் கூட நினச்சிருக்கலாம். பட் அவங்க வந்து அந்த மாதிரி இல்லை அப்படின்றது ஒரு ரொம்ப உங்களை வந்து ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், தூக்கம் கிடையாது, சாப்பாடு கிடையாது. நேரத்துக்கு தூங்கி எழுந்துக்கிறீங்களா? கமெண்டில் டைப் பண்ணுங்கள். ஆமாம் மேடம், நான் கரெக்டாக போய் படுத்துக்குவேன், கரெக்டாக நேரத்துக்கு எழுந்து ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கேன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக இருக்க முடியாது, சான்ஸே கிடையாது. அதெல்லாம் எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சுன்னுவீங்க, இல்லை எத்தனையோ மாதங்கள் ஆயிடுச்சு. சரியான நேரத்துக்கு சாப்பிட்ருக்கீங்களா? பசிச்சு சாப்பிட்ருக்கீங்களா? என்ன ஏதோ கடமைக்கு இருப்பீங்க, கடமைக்கு செய்வீங்க வேலைகளை. கண்டிப்பாக இந்த 2வது லைஃப் இந்த ஸ்ட்ரகிளில் இருக்குது. அவர் வந்து இப்போது ஒரு சிலருக்கு பிரேக் ஆகி கூட போயிருக்கலாம் அந்த 2வது லைஃபு. இப்போ இருக்கிற லைஃப் வந்து செகண்ட் லைஃபு, அதுவும் வந்து பிரேக் ஆகி போயிருக்கு. இதை வந்து உங்களால் இதுக்கு முன்னாடியும் சில ஃபெயிலியர்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஒரு சிலருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, எப்படின்னா இன்னொரு லைஃப் வர மாதிரி தெரியுது. இப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க. அடடா, ஏற்கனவே நம்ம 2-3 அடி வாங்கியாச்சு, இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த லைஃப்பை நம்ம தக்க வச்சுக்கிறது தான் பெட்டரு, இதை விட நம்ம இன்னும் ஒரு புது லைஃபுக்கு போகிறது இட்ஸ் நாட் அ குட் திங் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் கன்ஃபியூஷன் இருக்குது. அதனால் நியூவாக வர அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நீங்கள் வந்து கட் பண்ணணும். அது கோவம், அதாவது எப்படின்னா அது மேலே ஒரு டவுட்டு, சந்தேகம். சொல்லப்போனால் நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கிறீங்க, எந்த டெசிஷனும் எடுக்க முடியல, டிசிஷன் மேக்கிங்கில் லேகிங் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு இந்த டவுட் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு கண்டிப்பாக பர்சனல் ரீடிங் இதெல்லாம் எடுத்து நீங்கள் பாருங்கள். ப்ரைவேட் ரீடிங் ஒன்று எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இப்போது நியூ லைஃப்பை அக்செப்ட் பண்ணிக்கலாமா, இல்லைனா அந்த பழைய லைஃப் அந்த பர்சன் திரும்பி வருவாங்களா, அவங்களோட தான் லைஃப் இருக்கா, இந்த மாதிரி லவ் ஃபெயிலியர் ஆகுது, இல்லை மேரேஜ் லைஃப்லேயே இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஆழ்மன பதிவு ரெக்கார்டு. உங்களோட 7 சக்ரா இம்பேலன்ஸ், உங்களோட ஹாரா இம்பேலன்ஸ், உங்களுக்கு வந்து 3 எனர்ஜி பவர் ரொம்ப 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 கம்மி.
நீங்களாம் பார்த்தீங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம், மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருப்பீங்க. ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபத்தில் இருப்பீங்க. அதர் ராசிக்காரங்கள்லாம் எங்களுக்கு இது வந்து அதிகமாக ரெசனேட் ஆகுது. யாருக்கு பொருந்ததோ எடுத்துக்கோங்க. பொருந்தலைன்னா அதுக்காக ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான மெசேஜ் அப்படிதே. நீங்கள் உங்களை இதிலேருந்து ஹீல் பண்ணிக்கிட்டு ரொம்ப நாள் யோசிச்சுட்ருக்கீங்க, இதெல்லாம் எப்போ சரியாகும், இந்த பிரச்சனை எப்போ, ஒரு சிலர் கேட்டுட்ருக்கீங்க. ஓகேவா? இதிலேருந்து நீங்கள் ஹீல் பண்ணிக்கிட்டு வெளியில் வந்து நீங்கள் கரெக்டாக டிசிஷன் மேக்கிங்லாம் எடுத்திங்கன்னா இந்த ரீடிங் பார்க்குறது 1 இயரில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அந்த லைஃப் அமையலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் உங்ககிட்ட சரண்டர் இல்லை. அதுதான் இந்த கார்டிலே சொல்லிட்டாரு. சரண்டர் இருந்துச்சுன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். உங்களுக்கான ஒரு சிலருக்கு வந்து ஒரு பர்சன் சம்படி உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்காக உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு ஃபீலில் ஒரு லவ் ஃபீலிங் எல்லாமே ஒரு அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் இதில் இருக்கிறவங்க, அதாவது உங்களுக்கு வந்து லைஃப் பார்ட்னராக, அதாவது உங்களை நல்லா புரிஞ்சுக்கிறவங்க வரலாம். ஆனால் அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், நீங்கள் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும்னா இங்கே சரண்டர் வேணும். எல்லாத்தையும் தூக்கின்னு, ஆனால் அந்த புரிதல் இல்லைப்பா, வளர்ந்த பிள்ளைங்களுக்கும் இல்லை, மெச்சூரிட்டியே இல்லைப்பா. 35 வயசு 40 வயசில் இருக்கிறவங்களுக்கு கூட 15 வயசு பசங்களுக்கு 16 வயசு பசங்களுக்கு இருக்கிற அந்த டீனேஜ் இதுதான் இருக்குது, மெச்சூரிட்டி தான் இருக்குது. ஓகேவா? சரி, என்னையோ சரி பண்ணிக்கலாம், கவலைப்படாதீங்க. நம்மக்கிட்ட வந்து ஹீலிங்லாம் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு யாராவது ஹீலர் தெரியும்னா போய் பண்ணிக்கோங்க. குருமார்கள் யாராவது இருக்காங்க, ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா போய் பண்ணிக்கோங்க தாராளமாக. ஏன்னா இந்த சுச்சுவேஷனில் அப்படியே விட்டுருக்காதீங்க. இந்த மே மாதம் உங்களுக்கு ரொம்ப இந்த கொஞ்சம் அவேராக இருக்க வேண்டிய டைமிங். டிசிஷன் மேக்கிங்கில் லேகிங் இருக்குது. சொன்ன மாதிரி என்ன மாதிரி ஒரு ட்ராஜடியில் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்கிறத அழகாக தெளிவாக புட்டு வச்சுட்டாரு, பாட்டு. ஓகேவா? இதுக்கு மேலே நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்களுக்கு டைம் கொடுங்க, செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கோங்க. இந்த கார்டு வழியாக இந்த 2வது கார்டில் அப்படியே இதில் இருந்த விஷயங்களை அழகாக டேரோட்டில் அப்படியே கிளியர் கட்டாக சொல்லிட்டார், என்னென்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்ட்டு. ஓகே, சரி செல்லங்களே, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் ஏதாவது வேணும்னாலும் சரி, லைஃப் கோச்சிங் கிளாஸ் தான் இதுக்கு பெஸ்ட்டு ரெமெடி. இன்கேஸ் உங்களுக்கு ஹீலிங்கும் வேணும், நாங்கள் வந்து இப்போ ஒரு சிலருக்கு கிளாஸ் கற்றுக்க முடியலன்னா நீங்கள் வந்து உங்களோட ஆரா சக்ராவை பவர் பண்ணுங்கள், ஃப்ளவர் தெரப்பி எடுங்க, அதையாச்சும் பண்ணுங்கள். அதையாச்சும் செஞ்சிங்கன்னா தான் இதில் இருந்தாச்சும் டெம்பரரி வெளியே வர முடியும். அதுக்கப்புறம் அதை எப்படி மெயின்டைன் பண்ண எல்லாமே சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு 1 by 1 போங்க. பர்மனன்ட் சொல்யூஷன் லைஃப் கோச்சிங் கிளாஸ். ஏன்னா அதில் உங்கள் கர்மாவை கிளியர் பண்ணி தருவேன். ஒருத்தருக்கு எப்போ கர்மா வந்து பேட் கர்மா ரிமூவ் ஆகுதோ அப்போ தான் அவங்களோட குட் கர்மா வேலை செய்யும். நீங்கள் அங்கே பாஸ்ட்டில் பண்ணிட்டு வந்ததுக்கான விஷயங்களை ஃபேஸ் பண்ணிட்டுருங்க. இங்கே வந்து சில ப்ளஸ்ஸும் பண்ணுறீங்க, மைனஸும். மோஸ்ட் ஆஃப் மைனஸ் அதிகமான நெகட்டிவிட்டியை நீங்கள் தான் கேரி பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு தெரியல, சொல்லி கொடுக்குறது ஆள் கிடையாது, உங்களுக்கு எந்த ஸ்கூல்லையும் கிடையாது. அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் இப்போது வந்து ஒரு கல்விங்கிறது வந்து ஸ்பிரிச்சுவல் லைனோட கனெக்ட் ஆகி வரணும். அது யோக கலையோடு அது வந்து கனெக்ட் ஆகி உங்களுக்கு நல்ல, அதாவது உங்கள் உடல் மனம் ஆன்மாவை பக்குவமாக்குற கல்வி, வாழ்வியலை சொல்லித்தர கல்வி அங்கே இருந்ததுன்னா இவ்வளோ அவஸ்தை கிடையாது. இன்றைக்கி ஏன் வந்து சொசைட்டி எல்லாமே வந்து பாருங்களேன், எக்கனாமிக் வைஸ் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து கட்டம், சாஃப்ட்வேரில் அதை கண்டுபிடிச்சோம், இதை கண்டுபிடிச்சோம், இப்படி இருக்குது அப்படி இருக்குது, இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் இதில் வந்து டெவலப்மெண்ட் இருக்குது. ஆனால் ஃபேமிலி பாண்டிங் கிடையாது, அன்பு கிடையாது, மனித நேயம் இல்லை, உறவுகளை தக்க வச்சுக்கணும், உறவுகளை வளர்க்குற அந்த சிஸ்டம் கிடையாது. இப்போ தனக்குத்தானே அவன் வந்து நல்லவனா கெட்டவனானே அவனுக்கே தெரியல, தன்னையே அழிச்சிக்கிறானுங்க. அது பசங்க மட்டும் கிடையாது, பொண்ணுங்களும் அப்படி தான். பசங்களை மட்டும் சொல்லலை நான். தான் என்ன பண்ணுறோம், தனக்கு என்ன வேணும், மெட்டீரியலிஸ்ட் என்ன சொல்கிறதுன்னா ஒரு மணி ரிலேட்டடான விஷயங்களை மட்டும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ்லேயே இருக்கீங்க. அது மட்டும் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? எத்தனை பேருக்கு அது கூட நீங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்க? ஓடிக்கிட்டே தான் இருக்கீங்க, சேர்க்குறீங்க,
திரும்ப உங்களை கடன் ஆக்குறாங்க. கடன் வாங்குங்க, கடன் வாங்குங்க, கடன் வாங்கி வீடு கட்டுங்க, கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுங்கள், கடன் வாங்கி அதை செய்யுங்க, கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுங்கள். உங்களை கடன்லேயே வச்சுருக்காங்கன்னா உங்களை ஒரு ஒரு அடிமை வாழ்க்கையில் உங்களை வச்சு பண்ணுறாங்க, உங்களை வச்சு செய்கிறாங்கன்னு அர்த்தம். அதுக்கு தான் 14 வருஷம் ஸ்கூல் லைஃபு, ஒரு 4-5 வருஷம் காலேஜ் லைஃபு, டோட்டலாக ஒரு 14, ஒரு 4, 18, டோட்டலாக ஒரு 18 வருஷத்தை நீங்கள் வந்து ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்வதற்காக நான் ஒரு எஜுகேஷனை படிச்சுட்டு வரீங்க. போங்க, ஒரு நாள் 2 நாள் உங்களோட டைம் வீணாகலை. 18 வருஷத்தை என்னம்மா சிஸ்டம் இருக்குது பாருங்கள். என்னையோ இப்போயாச்சும் முழிச்சுக்கோங்க. ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் யாராவது நல்ல மாஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா போய் கற்றுக்கோங்க. உங்களுக்கு அது மாதிரி யாரும் தெரியலன்னா லைஃப் கோச்சிங் கிளாஸ் நம்மளோட டிவைன் பாத் சேனலில் இருக்குது. அதுதான் பர்மனெண்ட் ரெமெடி. அது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியல, அதனால தான் நான் சொல்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த கிளாஸஸ்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், பாருங்கள். ஒரு சிலர் வந்து ஸ்பிரிச்சுவல் லைனில் இருப்பீங்க, அதனால் அந்த கிளாஸ் டீட்டெயில் பார்த்த உடனே டப்புன்னு புரியும், எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சில பேருக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் இதுக்கு தான், இது படித்தா என்ன பெனிஃபிட் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. உங்களால் முடிஞ்சால் எஃபெக்ட் அவுட் பண்ணுங்கள். எவ்வளோ செலவு பண்ணிட்டு, நான் தான் சொல்லிட்டேன்ல, இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், 18 வருஷத்தை வீணடிக்கிறீங்க, பல லட்சம் செலவு பண்ணுறீங்க. அப்படியே தான் இருக்குது உங்கள் லைஃப். நீங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கீங்க. எக்கனாமிக் வைஸ் நீங்கள் வந்து ரீச் ஆகலை. உங்களை யூஸ் பண்ணுறாங்க, அது உங்களுக்கு தெரியல. ஒரு விஷயம் சொல்லட்டுமா, 8ஆம் கிளாஸ் கூட படிக்காதவரை வந்து பெரிய கரஸ்பாண்டண்ட்டாக இருப்பாங்க. ஒரு ஃபவுண்டராக இருப்பார், ஸ்கூல் ஃபவுண்டரு, காலேஜ் ஃபவுண்டராக இருக்கார். அங்கே வந்து 3 PhD முடித்த மாஸ்டரு அங்கே வந்து பிரின்சிபலாக இருப்பாங்க. போஸ்டிங் பாருங்கள். படிப்பு எப்படி வேலை செய்யுது, அந்த அதாவது என்னதுன்னா, படிப்புனால தான் எல்லாத்தையும் வந்து நம்ம ரீச் பண்ண முடியும் கிடையாது. அந்த படிப்பு வந்து கல்வி இருக்கணும், ஆனால் அது எந்த மாதிரி கல்வியாக இருக்கணும், உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குற உங்களோட மனசை முதல்ல பாதுகாக்குதா? நீங்கள் என்ன தான் ஒரு பெரிய MBBS டாக்டருக்கு அதுவும் நம்ம இந்தியன் சிஸ்டத்தில் சொல்கிறேன் நான், இந்தியன் சிஸ்டத்தில் நீங்கள் டாக்டரேட் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களை ஹீல் பண்ணிக்க முடியாது. உங்கள் மனசை உங்களால் ஒழுங்குபடுத்த முடியாது. உங்களால் ஹீல் பண்ணிக்க முடியாது. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா இன்னொரு டாக்டர்கிட்ட தான் ஓடுவீங்க. ஆமாம் தானே? இங்கே லைஃப் கோச்சிங் கிளாஸ் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து டாக்டரை விட அடுத்த கட்டத்துக்கு போயிடுவீங்க. கடவுள் தான் இனிமேல் துணைன்னு சொல்லுவாங்க அவங்க. டாக்டர் வேலை முடியலன்னா அடுத்தது என்ன, கடவுள் தான், டிவைன் தான் உங்களை காப்பாற்றணும் அப்படின்வாங்க. அப்போது அந்த நிலைக்கு உங்களை நான் உயர்த்துறேன்னா அப்போ என்னோடய பவர் என்ன, உங்களை என்ன பவராக மாற்றுறேன்னு யோசிச்சுக்கோங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஃப்ரீயாக பண்ணுங்கலாம் அதை கேட்காதீங்க. அதெல்லாம் பலித்தமாகாது. அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க. அந்த மாதிரி முட்டாள் மாதிரி பேசாதீங்க. சில பேர் அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. அது எவ்வளோ ஒருத்தரோட தவ வலிமை, ஒருத்தருடைய இறைவன் கொடுத்த அனுகிரகம் அது. நம்மளோட பதிவில் நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் நுண்ணிப்பாக கவனிச்சிங்கனாலே, அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் மேலே வந்துடலாம். எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்க? அட்லீஸ்ட் இப்படி வந்து ஜாயின் பண்ணி உங்களுக்கு உங்களோட கர்மா, அதுதான் சொல்கிறேன், அந்த கர்ம வினை தீரல்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் எவ்வளோ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் காதில் கேட்டாலும் சரி, கடவுள் நேரில் வந்து நின்னாலும் சரி, அவரை வந்து கடவுளாகவே தெரியாது உங்களுக்கு. அவர் யாரோ பைத்தியக்காரன் போகிறாரு அப்படி சொல்லிட்டு போயிடுவீங்க. அந்த கர்ம வினையை சரி பண்ண, அந்த கர்மாவை கிளியர் பண்ணி உங்களுக்கு நீங்கள் பண்ண ப்ளஸ் கர்மா ஆட் ஆகும்போது தான் உங்களுக்கான அந்த ஒர்த்தான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் லோயர் எனர்ஜிலேருந்து ஆஸ்ட்ரோவே கட்டிகிட்டு இருக்காதீங்க. ஆஸ்ட்ரோ வந்து லோயர் எனர்ஜி பீப்புளுக்காக தான். நீங்கள் ஹையர் செல்ஃபாக மாறும்போது அது உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிட்டு சந்தோஷமாக வாழலாம். இன்றைக்கி ஏன் இந்த விஷயத்தை இவ்வளோ தெளிவாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன்னா, எனக்கு இறைவன் கொடுத்த ஞானம் அது. எத்தனையோ விஷயத்துக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு போகிறீங்க, மணி வேஸ்ட் பண்ணிட்டு போகிறீங்க. ஒரு குருக்கிட்ட ஒரு அற்புதமான கலையை கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் கிடையாது, உங்களுக்கு மணி கிடையாதுன்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் உங்கள் தலையெழுத்து, அதுதான் உங்கள் கர்மா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அந்த இடத்துல யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா, இதுக்கு எஃபெக்ட் போடுறதுக்கு, அங்கே தான் உங்கள் கர்மா உங்களை பிளாக் பண்ணுதுன்னு அர்த்தம். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸில் இவ்வளோ ட்ராஜடி இருக்குது. இன்னைக்கு காலகட்டம் வந்து எல்லாருமே இதில் தான் லேக் ஆகிட்டு நிற்கிறீங்க.
இதை ஈஸியாக கிளியர் பண்ணிக்கிறதுக்கான மெத்தட் தான் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். லைஃப் கோச்சிங் கிளாஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்மளோட பதிவுகளை ஒரு எல்கேஜி குழந்தை பார்த்ததுனா கூட கிளியராக புரிஞ்சுக்கும். அடுத்தது என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு அது கரெக்டாக டிசைட் பண்ணும். நீங்கள் என்ன உங்கள் வீட்டில் ஏதாவது சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னு போய் பாருங்கள். அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேச்சு கொடுங்க. அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் கேட்டுட்டு அவங்ககிட்ட வந்து டிசிஷன் மேக்கிங்கை விடுங்க. எவ்வளோ கிளியராக அவங்க நச்சுன்னு அவங்க வந்து ஆன்சர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இதுவே அதுங்க வளர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை மாதிரி ஆகிடும். வளர்ந்த பிறகு ஒரு 15-20 வருஷம் கழித்து போய் கேட்டு பாருங்கள், முழிக்குங்க. குழந்தையாக இருக்கிற போது நல்ல ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க. சரி, எனியோ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் பதிவிடுங்க. சில இதுவும் சொன்னேன் உங்களுக்கு, ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் என்ன இருக்குது நம்மக்கிட்ட, அது எப்படி உங்களோட இந்த விஷயங்களை மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு. இன்கேஸ் உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. கால் பண்ணிங்கன்னா எடுக்க முடியாது கைஸ். கால் பண்ணி நீங்கள் மணிக்கணக்காக ஸ்டோரியெல்லாம் கேட்குறது ஆல்ரெடி நான் வந்து நிறைய சொல்லியாச்சு. நம்ம என்னோடய சேனலில் ரீடிங் பண்ணுறதுக்கப்புறம் ஒரு அவேர்னஸ் கொடுக்குறேன்னா இல்லையா, இதை நீங்கள் கேட்டிங்கனாலே போதும். இதுக்கு மேலே என்ன விளக்கம் வேணும் உங்களுக்கு? இன்னும் விளக்கி பட்டுன்னு எடுத்தீங்களா, எனக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸ் கொடுங்க மேடம், நாங்கள் ஜாயின் பண்ணுறேன், அப்படி வரணும். எதையோ நான் தான் சொல்கிறேனே, நீங்கள் 18 வருஷம் படிக்கிற கல்விக்கு உங்களுக்கு என்ன இருக்குது, அதில் எவ்வளோ செலவு பண்ணிட்டு போகிறீங்க. உங்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு டிவைன் பவரை கொடுக்குறோன்னா நான் உங்களோட கர்மாவை கிளியர் பண்ணுறோம். இத்தனை விஷயங்களை சொல்கிறேன். இதுக்கு மேலே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த பதிவு உங்களுக்கு புரியலனா கூட நீங்கள் ப்ரீவியஸ் பதிவு ஒரு 4-5 பதிவுகளை போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா கிளியராக புரிஞ்சிடும். பரிகாரம் செய்ய வேண்டியது இடத்து உங்கள் உடல் மனம் ஆன்மா தான். அந்த இடத்துல தான் பரிகாரம். அங்கே கர்மாவை சரி பண்ணலைன்னா வேறு என்னென்னா நீங்கள் அப்படியே ஒவ்வொரு கோயிலாக போய் அங்கே பிரதர்ஷனை பண்ணி உருண்டுக்கிட்டே வரனாலும் நத்திங் வில் ஹேப்பன். அங்கே வந்து கடவுள் வந்து எதிர்க்க வந்து பிரசன்னமாகி இந்தாப்பா வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னால் கூட தெரியாது. ஓகேவா? ஸோ உங்கள் கர்மாவை சரி பண்ண தான் எல்லா விஷயம் சரியாகும். இதுதான் வந்து சூட்சும ரகசியம். இதை நான் வந்து கிளியராக சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம். ஓகே, சரி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயத்தை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதில் 2 பைல் வைக்கிறேன். உங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் கிட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தால் மனதில் நிறுத்திக்கோங்க. நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்விக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறாரு சாமுவேல் ஏஞ்சல் அப்படின்னு பார்க்கலாம். பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பைல் நம்பர் 1க்கு வந்து நான் வந்து அந்த க்ரீன் அவெஞ்சரின் இது வைக்கிறேன். இது வந்து சிட்ரின் கிறிஸ்டல். ஓகேவா? தெரியுதோ? இது வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில், அதாவது ரெட் கலர் சொல்லுவாங்க, ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு ப்ரௌனிஷ் கலரில் இருக்கிறோம். சரியா? இது வந்து பைல் 2. இது வந்து க்ரீன் கலர். ஓகே, க்ரீன் அவெஞ்சரின் செலக்ட் பண்ணிட்டீங்களா? பார்த்துடலாமா? பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன சொல்கிறார்? ஸ்ட்ராங்கான எஸ் கொடுத்துருக்குறாரு. சந்தோஷமா? இப்போ வந்து பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 2க்கு ஸ்ட்ராங்கான எஸ். டடா. ஓகே, ஃபைன், நல்லா இருக்குது. சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.